இந்த வீடியோ வந்து நேத்துக்கும், இன்னிக்கும் உள்ள வீடியோ தான் சேர்ந்த மாரி எடுத்தது. நேத்து வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல்ல வந்து சர்டிஃபிகேட்டு குடுக்குறாங்க. லேட் ஆகும்ன்னு சொல்லவும், நான் ஈவினிங் வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்ப எடுத்த ஒரு சின்ன கிளிப்பும், இன்னைக்கு வந்து லீவுன்றதுனால மார்னிங் வந்து அங்கங்க பிட்டு பிட்டா தான் எடுக்க முடியுது. தொடர்ந்து எடுக்க முடியல. இவங்க கரெக்ட்டா ஸ்கூலுக்கு போனோட வீடியோ எடுக்க முடியும் போல இருக்கு. வீட்லருந்து அவங்க கிட்டேருந்து ஃபோன புடுங்குறதுக்கே நமக்கு டைம் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா நேத்து ஈவினிங் லேட் ஆகும் ஸ்கூல்ன்னு சொல்லிட்டு பாப்பா ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, நேத்து ஈவினிங்கா ஹார்லிக்ஸ் கலந்து கொஞ்சம் வெதப்பான சூடுல எடுத்துட்டு போனேன். ரொம்ப சூடா எடுத்துட்டு போனா குடிக்க முடியாதுன்றதுனால, நேத்து ஈவினிங்கா அத கலந்து எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சு. அப்படியே இன்னைக்கு மார்னிங் வந்து தம்பியும் சீக்கிரம் போணும் விளையாடுறதுக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன்னான். சரி அவன் பர்மிஷன் கேட்டு போகும்போது நான் குடுத்துருவேன். அதனால சாரும் காலையிலே கிளம்பிட்டாரு. அப்படியே வழக்கம் போல சாமி கும்பிடுறது, துணி மடிச்சு வைக்கிறது இப்படியே கொஞ்சம் டைம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருமே விளையாடிட்டு வந்தாரு. நான் தான் கேட்டேங்கன்னா வெளிய போலாமான்னு, ரொம்ப தூரம்லாம் வேணாம் பக்கத்துல போலாம்னாரு. சரி பக்கத்துல ரிலையன்ஸ் இருந்து அங்க போயிடுச்சு. குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணேன். இவர் என் கூட இருந்தத விட அவங்க பொண்ணு கூட தான் அதிகமா இருந்தாரு. அப்பாவும் பொண்ணும் வெளிய போனா கை கால் தங்காது இவங்க 2 பேருக்கும். என் பையன் ஃபோன் பண்றான். நான் ஈவினிங் வரேன் தான் சொல்லிட்டு போனேன். ஆனா பார்த்தா அவன் திடீர்னு வந்துட்டான். ஐயோ! குழந்தை வந்துட்டானே வீட்டுக்கு போலான்னா, என் பொண்ணு என்ன முறைக்குது. என்ன பையனுக்கே முக்கியத்துவம் தர்றீங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சது எல்லார் வீட்லயும் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓடி வந்து கடந்து தயிர் சாதம் பண்ணிட்டு, பக்கோடா வச்சு மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த வீடியோ நான் பார்ப்போம். பாய்.